பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? என்னுடைய பணத்தை ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும், அதுவும் சேஃபா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மொத்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது. அது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்புதான். எப்படி தப்பு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்லி கொடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளையும் நான் சொல்லி கொடுக்க போறேன். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது பூல் ஆஃப் மணி. அது என்ன பூல் ஆஃப் மணி? ஒரு டேர்ம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, இப்போ நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறேன், எங்க ஃபேமிலில ஒருத்தவங்க பணம் வச்சிருக்காங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பணம் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருடைய பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பானையில ஒரு பூல்ல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ பூல் ஆஃப் மணி. ஸோ இது ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, தண்ணி ஃபுல்லா இருக்கிறது ஸ்விம்மிங் பூல், பணம் ஃபுல்லா இருக்கிறது பூல் ஆஃப் மணி. ஸோ அதுதான் விஷயம். இப்போ இந்த ஒரு இடத்துல எல்லா பணத்தையும் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, இந்த பேரு இதுக்கு என்ன தெரியுமா? AMC, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருடைய பணத்தையும் கொண்டுட்டு போயிட்டு இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க போட்டா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், எங்க ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு பார்த்து அங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவருக்கு பேரு ஃபண்ட் மேனேஜர். சரி, இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குரோவா இருக்கட்டும், ஜீரோதாவா இருக்கட்டும், அப்புறம் இந்த அப்ஸ்டாக்ஸ், ICICI, SBI, ஆக்சிஸ், UTI, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். எக்கச்சக்கமான அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் நம்ம கிட்ட இருக்கு. அது சரி, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம எதனால நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு நியாயமான கேள்வி. அதுக்கான ஒரு உதாரணம் நான் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஒரு உதாரணத்துக்கு, என்கிட்ட ஒரு கார் இருக்கு, பட் எனக்கு கார் ஓட்ட தெரியாதுங்க. இப்போ நான் சென்னையில இருந்து திருச்சிக்கு போகணும், கார் இருக்கு, கார் ஓட்ட தெரியாது. என்ன பண்றது? டெஸ்டினேஷன் தெரியும், ஆனா போகிறதுக்கான வழிமுறை எனக்கு தெரியலையே அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் கரெக்ட், ஒரு நல்ல டிரைவரை ஹையர் பண்ணி அவரை சம்பளத்துக்கு ஆள் வச்சு ஓட்ட சொல்லி கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லுவோம். ஏன் நம்ம டிரைவர் எடுக்கிறோம்? நமக்கு காரு ஓட்ட தெரியாது. அது மட்டும் இல்ல, சென்னையிலேருந்து திருச்சிக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற வழி அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்மளை விட. அதோட டோல் எங்க எங்க இருக்கு, எவ்வளோ சார்ஜ் பிடிப்பாங்க, எந்த வழியில போனா குறுக்கு வழியில போயிடலாம், எப்படி சேஃபா அவங்கள கொண்டுட்டு போயிட்டு டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற பல விஷயங்கள் நம்மளையும் தாண்டி அந்த டிரைவருக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதனால்தான் அவருக்கு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அவரை ஹையர் பண்ணி நம்ம டிரைவரா வச்சிருக்கோம் நம்மளுடைய காருக்கு. இதே மாதிரிதான் நம்ம கிட்ட ஒரு பணம் இருக்கு, நம்மளுடைய டெஸ்டினேஷன்ன்றது என்ன? ஒரு ஃபியூச்சர் கோல். ஒரு 10 வருஷத்துல எங்க இருக்கணும், 20 வருஷத்துல இவ்வளவு பணம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கான ஒரு கோல், டெஸ்டினேஷன் வச்சிருக்கிறோம். நம்ம கிட்ட பணம் இருக்கு, பட் இங்க இருந்து இங்க போகணும் அப்படின்னா நமக்கு இதுக்கான வழிமுறைகள் தெரியல. சோ இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட பணத்தை எங்க எங்க எந்தெந்த கம்பெனில அழகா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா, எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளை விட இவங்களுக்கு ஜாஸ்தியா தெரியும். ஸோ நம்மளுடைய பணத்தை கொடுத்தா மட்டும் போதும், மித்த வேலைகள் எல்லாத்தையுமே அவங்களே கரெக்டாக பார்த்துருவாங்க. ஸோ இதுதாங்க மியூச்சுவல் ஃபண்ட், இப்படி தான் அது ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத உங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு சொந்தமாக வாங்கணுங்க. எல்லா மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான், அந்த ஆசை தான் எனக்கும் இருக்கு. 20 வருஷம் கழிச்சுனாச்சும் ஒரு வீடு இருந்துச்சுன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கல்ல, அதுக்காக தான் என்னுடைய ஆசை. இப்போ என்னுடைய டெஸ்டினேஷனுக்கு எந்தெந்த வழியில போறது அப்படிங்கறத ஸ்கிரீன் ரெக்கார்டர் மூலமா SIP-ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா நான் சொல்றேன். இப்போ மாசம் SIP-ல நான் என்ன போட போறேன்னா 12,000 ரூபாய் போட போறேன். 12% வட்டி. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எனக்கு 20 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு வாங்கணும்னு. ஸோ டைம் பீரியட் 20 வருஷம் மாத்திரேன். பாத்தீங்களா, 28 லட்சம் ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பேன். பட் என் கையில கிடைச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் 1,19,89,775 ரூபாய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நம்மளுடைய கோல் என்ன, டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு எப்படி உழைக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கிடைச்சா போதும், ஒரு 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மாசம் எவ்வளவு ரூபாய் நம்ம SIP-ல போடணும் அப்படிங்கறத இந்த SIP கால்குலேட்டர்ல செக் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணலாமா கம்மி பண்ணலாமா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ நான் சொன்னது ஒரு லாங் டேர்முக்கான என்னுடைய கோல். இப்போ ஷார்ட் டேர்முக்கு எனக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு காசு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், 5 வருஷத்துக்குள்ள நான் என்னோட ட்ரீம் பைக் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு, அந்த பைக் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எவ்வளவு ரூபாய் போடணும் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கு நீங்க எப்படி உழைக்கணும்ன்றதையும் நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ அதே நான் சொல்றேன்.
மாசம் இதுக்கு தனியா போறேன். இது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஷார்ட் டேர்ம் கோலை நான் பூர்த்தி பண்ண போறேன். 2000 போடுறேன். எனக்கு 5 வருஷத்துல எனக்கு முடிக்கணுங்க. 20 வருஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இப்போ உடனே பைக் வாங்கணும். ஆல்ரெடி இவ்வளவு நாள் நான் வந்து வெயிட் பண்ணிட்டேன். 5 வருஷம் போறேன், 12% ரிட்டர்ன்ஸ். 1,20,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. உங்க கைக்கு கிடைக்கிறது கிட்டத்தட்ட 1,65,000 ரூபாய். என்ன யுவராணி, எக்ஸ்ட்ரா ஒரு 45,000 ரூபாய் தானே ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னுடைய மாயாஜாலத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போகும்போது அது காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். 100 ரூபா 110 ரூபாயாகும், 110 ரூபா அப்புறம் 120 ரூபாயா மாறும். அப்படியே பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் ஆகி கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஷார்ட் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது சரி யுவராணி, இந்த லாங் டேர்ம்னா என்ன, ஷார்ட் டேர்ம்னா என்ன? லாங் டேர்ம்னா ஒரு ரொம்ப வருஷம் போடுறது லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம்னா கொஞ்சம் குறிப்பிட்ட கம்மி வருஷத்துல போடுறது ஷார்ட் டேர்ம். அவ்வளவுதானான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். பட் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம லாங் டேர்ம்ல போடுறதா இருந்தாலுமே எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். ஷார்ட் டேர்ம்ல போடுறதா இருந்தாலுமே எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ன்றத முக்கியமான விஷயம். இப்போ ஓடுற குதிரை மேல நம்ம பணம் கட்டினா மட்டும்தான் நமக்கு அது வின் பண்ணி கொடுக்கும், ஜாஸ்தியான நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரிதான் நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் போடுறதா இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் போடுறதா இருந்தாலும் சரி, எப்படி போடுறீங்க, எப்ப போடுறீங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு 20 வயசு இல்லைன்னா ஒரு 22 வயசு இருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஈக்விட்டியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. இங்க ரிஸ்க் இல்ல அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் இருக்கு. ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்க ஒரு கம்மி ஏஜ்ல இருக்கீங்க, பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவும் இல்ல, வீட்ல அம்மா அப்பா நல்லா பாத்துக்கிறாங்க, நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, ஆர்எல்ஸ் நீங்க வேலைக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, ஃபேமிலிக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. பட் என்னோட ஃபியூச்சருக்காக தான் நான் இப்ப சேர்த்துட்டு இருக்கிறேன், ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆனா நல்ல டீசென்ட்டான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லப்பா எனக்கு பயம், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கேன் காசு, ஏதோ ஒரு கம்பெனில போட்டு அந்த கம்பெனி திவாலாகி அந்த கம்பெனி ஒழுங்கா பெர்ஃபார்ம் ஆக போய் என்னுடைய பணம் எல்லாம் போச்சுன்னா என்ன பண்றது, எனக்கு அந்த ரிஸ்க் எல்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலாம். ஸோ டெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடையது, ரொம்ப சேஃபா இருக்கும், பட் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். 3 கேட்டகரியா நான் பிரிச்சு சொல்றேன். சப்போஸ் நீங்க 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட் போகலாம். 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹைபிரிட் போகலாம். இல்ல 5 வருஷத்துக்கு மேலேயும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாரா இருக்கேன்ப்பா, இப்போ எனக்கு இந்த பணம் தேவைப்படாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போகலாம். நமக்கு ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் யுவரானி, இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு, ஹைபிரிட்னா என்ன, அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எந்தெந்த கம்பெனி போடலாம், அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, எது பெஸ்ட் இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் டீடைலா நீயே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா எனக்கும் அதான் ஆசை. பட் என்ன பண்றது, நம்மளுடைய டைம்ன்றது இவ்வளவு கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் தான் இருக்கு, அதுக்குள்ள ரொம்ப டீடைலான விஷயங்கள் பேச முடியாது. நிறைய தடவை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தின வீடியோஸ் போட்டிருந்தாலுமே இன்னும் இன்டெப்தான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் ப்ரொஃபைல்ல மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸ்னுடைய லிங்க் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, எப்படி ரன் ஆகுது, நான் சொன்னதை விட இன்னும் பல மடங்கு ரொம்ப தெளிவா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இதை பார்த்து கூட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ரெஸ்பெக்டிவ் மென்டார் கிட்ட கால் பண்ணி இல்ல வீடியோ கால் மூலமா கூட பேசி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். ஸோ அதுதான் என்னால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன டிப். அண்ட் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவில் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாடா கம்பெனி இருக்காங்க, ரிலையன்ஸ் கம்பெனி இருக்காங்க, இல்லை ரயில்வே ஸ்டாக் இருக்கு, ஏதோ ஒன்றுங்க. ஒரு ஸ்டாக்கோட விலை வந்து 150 ரூபாய் இருக்கும், ஒன்று 500 ரூபாய் இருக்கும், ஒன்று 2000 ரூபாய் இருக்கும், ஒன்று 5000 ரூபாய் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா இந்த பிரைஸ் இருக்குல்ல. ஆனால் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது எங்கெங்கெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதோ, எந்தெந்த செக்டார்ஸ்லாம் பூம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கோ அங்க எல்லாத்தையுமே நீங்க ஒரு 10 ரூபா போட்டா கூட 2 ரூபா இண்டஸ்ட்ரீஸ், 2 ரூபா ஆட்டோமொபைல், 2 ரூபா இந்த மெடிக்கல், இந்த மாதிரி பிரிச்சு போடுவாங்க. ஐடி இன்னொரு 2 ரூபா. அந்த மாதிரி எங்க உங்களோட பணத்தை பிரிச்சு போட்டா ஜாஸ்தி ஆகுமோ, ரிட்டர்ன்ஸ் நமக்கு நிறைய கிடைக்குமோ அங்க பிரிச்சு போடுவாங்க. இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ரயில்வே ஸ்டாக்ல மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம். பட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது எல்லாம் சேர்ந்தாப்புல இருக்கும். ஸோ நமக்கு இந்த வாலட்டாலிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. சப்போஸ் ஐடி செக்டர்ஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா ரயில்வே செக்டர்ஸ் ஜாஸ்தி ஆகும், இல்ல ஹாஸ்பிட்டல் வந்து ஜாஸ்தி ஆகும். இந்த
மாதிரி ஒவ்வொரு செக்டர்ஸ் ஏற்றம் இறக்கம் இருக்கும்போது நமக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பெருசா கிடைக்கலனாலும் லாஸ் ஆகாம போகும். ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க எக்ஸிஸ்டடுக்கு போனீங்கன்னா ஒரு 28 ரூபா 58 ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒவ்வொரு NAV-னுடைய பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்றாங்க அப்படின்னா NFO அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர். அந்த சமயத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு NAV-னுடைய பிரைஸ் 10 ரூபா மட்டும்தான். 10 ரூபா அப்படின்னா நீங்க ஒரு 3000 ரூபாய் போடுறீங்க மாசம் அப்படின்னா அந்த 3000 ரூபாய்க்கு எவ்வளவு 10 ரூபாயோ அவ்வளவு யூனிட்ஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. அண்ட் மார்க்கெட் க்ரோ ஆகும்போது அந்த 10 ரூபாய் நாளைக்கு 11 ரூபாயா மாறும், 12 ரூபாயா மாறும், 20 ரூபாய் மாறுச்சு அப்படின்னா உங்களுடைய பணம் எந்த அளவுக்கு க்ரோ ஆகும் அப்படிங்கறதை நீங்க நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்லங்க, நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு மியூச்சுவல் ஃபண்டுடைய பேரை பார்த்ததுமே ஏதோ ஒரு ஆப்ல போயிட்டு அவங்க வாங்கிடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நமக்கே தெரியாம சில தவறுகள்லாம் நடக்குது. நான் அதை எப்படி தடுக்கிறது, எந்த விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும், உற்று நோக்கணும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்படிங்கறத ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஓகே, இதை நான் போடுறேன். இப்படி போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்க மணி கண்ட்ரோல் இந்த லிங்க் கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே டேரக்ட் கிளிக் ஆயிருக்கா. இப்போ நான் ரெகுலர் கொடுத்துட்டு பார்த்தா இந்த இடத்துல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 1.62% இருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னொரு உதாரணம் லைவாக காட்டுறேன். டேரக்டை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டேரக்ட்னு வச்சுக்கோங்க. டேரக்ட் கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்க 0.64%. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டைரக்ட் பிளானுக்கும் ரெகுலர் பிளானுக்கும் என்ன வித்தியாசம். அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஜாஸ்தி நீங்க ரெகுலர் பிளான் போனீங்க அப்படின்னா. டைரக்ட் பிளான் போகும்போது அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். எதுக்காக அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா, நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். நமக்காக ஒரு ஃபண்ட் மேனேஜர் தானே ஒவ்வொரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. நமக்கு தெரியல எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்ப நமக்காக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு இவ்வளவு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ்லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டைரக்ட் க்ரோத் பிளானாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு தடவை ஃபோன்பேல ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தெரியாமல் ரெகுலர்னு தெரியாமல் ஓகே ஃபண்ட் நேம் மட்டும் இருக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது ரெகுலர் பிளான்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வேற ஒரு ஆப்ல அதை ஓப்பன் பண்ணேன். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நிறைய படிச்சிருக்கணும், நிறைய நமக்கு புரிஞ்சிருக்கணும். அப்போனா நமக்கு தான் இதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எக்ஸிக்யூஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்ட முடியும்ல. நம்மளுடைய சேனல் ப்ரொஃபைலில் மியூச்சுவல் ஃபண்டுடைய கோர்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க.